பிரமிட் இங்கு நிறுவப்பட்டிருப்பது உலக மக்கள் அனைவரும் இங்கு வந்து இதில் அமர்ந்து தியானம் செய்து தங்கள் இறை நேர்மறையான எண்ணங்கள் வைத்துக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைத்தனமான மனம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தினம் 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 நிறைய 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 தியானம் செய்து கொண்டே வர வேண்டும். தியானத்தினால் மட்டுமே இது சாத்தியம். வேறு எந்த மார்க்கமும் இல்லை. தியானம் ஒன்றே வழி. தியானம் ஒன்றுதான் நிவாரணம் கொடுக்கக்கூடியது. எல்லா ரோகத்திலிருந்தும் நிவாரணம் அளிக்க வல்லது தியானம். சர்வரோக நிவாரணம். தினமும் தியான பயிற்சி எல்லோரும் செய்தே ஆக வேண்டும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அதே போல் தியானத்தை போலவே மிக மிக முக்கியமானது, ஏன் தியானத்தை விட மிக முக்கியமானது நம் உணவு பழக்க வழக்கம். ஒருபோதும் அசைவ உணவை தின்னவே கூடாது. புலால் மறுக்க வேண்டும் என்று அந்த பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவர் சொல்லி போயிருக்கிறார். அவரது கூற்றை நாம் எல்லோரும் இன்றிலிருந்து கடைபிடிக்க வேண்டும். மாமிச உணவை தவிர்த்து புலாலை மறுத்து முட்டை பூண்டு காளான் போன்றவற்றையும் தவிர்த்து தியானத்தை கடைபிடித்து மிக மிக சிறந்த ஆன்மாக்களாக இங்கு வாழ்வோமாக. நாம் அதை உணர்ந்து விட்டால் நமக்கேதான் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி. வெற்றியுடன் வாழ்வோம். இந்த தியானமானது இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் நாம் உதவக்கூடியது. இங்கு எது சம்பாதித்தாலும் அது இந்த பிரிவில் மட்டும்தான் உதவும். ஆனால் தியானம் மட்டும் இந்த பிரிவில் மட்டுமல்ல, இதை விட்டு உடலை நீக்கி சென்றாலும் நமக்கு உதவக்கூடியது தியானம் ஒன்றேதான். எல்லா காலத்திற்கும் எல்லா இடங்களிலும் கைகளை எடுத்துவிட்டு மெதுவாக கண்களை திறந்து கொள்ளும். எல்லோரும் தியானத்திற்காக பலத்த கரை ஒலி எழுப்புவோம். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வரவா அனைவருக்கும் சொந்தமானது அல்ல. எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் வருடம் முழுவதும் வந்திருந்து அவரவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் வந்திருந்து தியானம் செய்யலாம்.
2015 குருஜி முதலாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். பிரமிடு அப்பொழுது அவர் ஒரு வருடம் முழுவதும் மௌனத்தில் இருந்தார். அப்பொழுது பிரமிடு வேண்டும் என்று சொன்னபோது அவர் 2 கைகளையும் தூக்கி உயர காண்பித்து பெரிய பிரமிடு வரும் என்று சைகை செய்து சொன்னார். 2015 ஜூன் 19ஆம் தேதி சொன்னது இன்று 2020 முழுமையாக எங்களுடைய சொந்த இல்லத்திற்கானது அல்ல, நம் உலக மக்கள் அனைவருக்காகவும் உலகில் உள்ள யார் வேண்டுமானாலும் நம்முடைய PSSM அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி அனைவருக்கும் இந்த பிரமிடு ஆரம்ப பணியிலிருந்து அனைவருக்கும் தெரிவித்துள்ளோம். நாங்கள் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கெல்லாம் இதை பற்றி தெரிவித்துள்ளோம். தினமும் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை தியானம் கற்பிக்கப்படும் வருடம் முழுவதும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை தியானம், சத்சங்கம், குரூப் மெடிடேஷன் அனைவரும் பங்கு பெறலாம். தினமும் 7 மணியிலிருந்து 8 மணி வரை தினமும் தியானம், இசை பயிற்சி, பரதநாட்டியம், கீபோர்டு, வயலின், வாய்ப்பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்ந்த ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. கலைகளும் நம்முடைய தியானத்தில் ஒரு பகுதி. இதற்கு பிறகு ஓவியம், யோகா, எக்ஸசைஸ் அனைத்தும் உள்ளது. பிரமிடு, கேப் பிரமிடு, ஐ பிரமிடு, செஸ்ட் பிரமிடு, நீ பிரமிடு, அனைத்து வகையான பிரமிடுகளும், கிறிஸ்டல்களும், பெரிய பெரிய மகான்கள் எழுதிய புத்தகங்களும் நம்மிடம் உள்ளது. புதிய உடல்நிலை சரியில்லாதவர்கள், டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகள், அவர்களுக்கு பிரத்யோக பயிற்சி, தியான பயிற்சி அளித்து அவர்களை இதே இடத்தில் இதே பிரமிடில் தங்க வைத்து அவர்கள் எந்தெந்த விதமான தங்களை மேம்படுத்திக் கொண்டு தங்களை காப்பாற்றி மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதற்கான அனைத்து வழிவகைகளும் செய்யப்பட்டுள்ளது. இது யார் ஒருவருக்கும் ஜாதி, மத, இன வேறுபாடு இல்லை. அனைவரும் நீங்கள் மட்டுமல்ல, தியானம் தெரியாதவர்களுக்கும் கூட கற்பித்து அவர்களுக்கு இந்த பிரமிடை பற்றி சொல்லி அவர்களையும் இந்த தியானத்திற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டியது உங்கள் கடமை. தியானிகளுக்கு நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏதோ பிரமிடு ஆசான்களுக்கு மட்டும் வந்தது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் மூத்த பேராசிரியர்கள், சீனியர் பிரமிடு மாஸ்டர்களை வைத்து காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை சிறப்பு கிளாஸ் சேர்த்து சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் போன்ற நம்முடைய தியானத்தில் உள்ள மற்ற விங்குகளை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க ஒவ்வொரு மாதமும் திட்டமிடப்பட்டு முதலாக சென்ற இந்த மாதம் விழுப்புரம் குமாரி மேடம் வீட்டிலும் நடந்தது. 48 பேர் அதில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். மார்ச் மாதம் நம்முடைய ஆஞ்சநேயா பிரமிடில் சயின்ஸ் கிளாஸ் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் பிரமிடை பற்றியும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அது உங்களுடைய தலையாய கடமை. ஏனால் ஒரே ஒருவர் மட்டுமே, குருஜி மட்டுமே எல்லா ஊர்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் சென்று செய்ய முடியாது. நேற்று காலை முதல் ஒரு 1000 பாம்ப்லெட் செல்வா நகரில் பாதி இடத்தில் விநியோகம் செய்தோம். மிகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. எல்லோரும் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து பிரமிட் மாஸ்டர் மணி என்பவர் வந்து இவ்வளவு நேரமும் எவ்வளவு ஆச்சரியமாகவும் அப்படியா கண்டிப்பாக நாங்கள் பயன்பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள். பின்னாடி உள்ள பாபா கோயிலில் ஒரு 15 பேரை உட்கார வைத்து தியானம் சொல்லிக் கொடுத்து தியானம் செய்ய வைத்து நம்முடைய பாம்ப்லெட்டை விநியோகம் செய்து விட்டு வந்தார்கள். அனைவரும் பயிற்சி பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உண்மையில் அனைவருமே ஆர்வமாக தான் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்பது இந்த 10 வருடத்தில் எனக்கு புரிந்தது. நம்முடைய முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது. விதையை நாம தூவிவிட்டால் சரியான மழை, வெயில், பக்குவம் வந்தவுடன் தானே முளைத்துவிடும். நம்முடைய வேலை ஒரே ஒரு வேலை, விதைப்பது மட்டும்தான் நம் வேலை. நாம் விதையை கையிலேயே பையிலேயே என் வீட்டில் வைத்துக் கொண்டிருந்தால் யாருக்கு பயன்?
சொல்லுங்க. நான் தியானம் கற்றுக்கொண்டேன், நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், எனக்கு எதற்கு மற்றவர்களை பற்றி? அப்படி குருஜி நினைத்திருந்தால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்குமா? வேறு எதினாலும் கிடைக்காத ஒரு ஆனந்தம், மன அமைதி, குடும்பத்தில் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் இப்படி என்ற விஷயங்களே நமக்கு தெரியாது. நான் பெரியவள், நான் பெரியவன் என்ற உணர்வோடு தான் நாம் இவ்வளவு காலம் இன்றும் வாழ்கிறோம். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் மன்னித்து மறப்பதும் நம்முடைய முக்கியமான பணி. அது இவ்வளவு காலம் குடும்பங்களில் ஆகட்டும் நண்பர்களுக்குள்ளாகட்டும் இந்த உணர்வு மேலோங்கி உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ நாம பிரமிடு தியானத்திற்கு வந்த பிற்பாடு மற்றவர்களை பற்றி குறை சொல்வதோ அவர்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதோ கிடையவே கிடையாது. மற்றவர்கள் சொல்வதை கேட்பதும் கிடையாது. அது ஏன் என்று நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய தடைகள் என்பது புரிந்தது. நாம் நம்முடைய வேலையை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நம்முடைய வேலை காலை இப்பொழுதெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேன் என்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் பல பேர் ஐயோ இறைவா என்னை ஏன் வைத்திருக்கிற, என்னை கூட்டிட்டு போயிட, நான் எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா அந்த நேரத்தை சரியாக உபயோகிக்க தெரியவில்லை, நேரத்தினுடைய அருமையை உணரவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை பாரமாக நினைத்து மனம் சரித்து வேதனை உற்று வெறுப்புற்று இந்த ஜீவன் ஏன் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் அனைவரும் இதை எல்லோருக்கும் கொடுப்பதில் மிகப்பெரிய தானத்திலே மிகச்சிறந்த தானம் ஞானதானம். இதை ஒவ்வொருவருக்கும் பஸ்ஸில் செல்லும் போதும் ரயிலில் செல்லும் போதும் புதியவர்களை பார்க்கும் போதும் உண்மையிலே நான் இதற்கு முன் யாரிடமும் அதிகமாக பேசவே மாட்டேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யார் எவர் என்ன எத்தனை குழந்தைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க யாரும் நம்ம யாரும், நமக்கு என்ன அவர்கிட்ட பேச்சு? அப்படி ஒரு குறுகிய நான், என் வீடு, என் குடும்பம், என் குழந்தைகள், அவ்வளவுதான். இப்பொழுது அப்படி இல்லை. எங்கு போனாலும் பேசுகிறேன் 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 தியானத்தை பற்றி மட்டுமே. இது எனக்கு மனசில் உற்சாகமும் வயது. எனக்கு குருஜியிடம் தியானம் கற்றுக்கொள்ளும் போது 2010 முதலாக ஆந்திர மகா சபையில் கற்றுக்கொண்டேன். அப்பொழுது இருந்ததை விட இப்பொழுது நான் 18 வயது பணிக்குள்ள உற்சாகமும் ஆனந்தமும் எனர்ஜியும் இருக்கிறது. எனக்கு வயதான உணர்வோ தளர்ந்த மாதிரி ஒரு மனநிலையோ இல்லவே இல்லை. எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் எனர்ஜியாகவும் ஒரு நாளைக்கு இந்த ஒரு வாரத்தில் தினமும் கிட்டத்தட்ட 100 போன் கால்கள் எனக்கு. யோசிச்சு பாருங்க, தினமும் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு, எப்போ, எங்க, நான் அங்க வரேன் இங்க வரேன், இப்போ இது பண்ணுங்க அது பண்ணுங்க, சாப்பாடு. நம்மளால சாதாரணமா பேச முடியுமா? அப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம். குறைந்தபட்சம் ஒரு வாரமாக 100 போன் கால்கள். ஒருத்தர் கூட இதுக்கு முன்ன ஏன் தான் இந்த போனை கண்டுபிடிச்சானோ அப்படின்றது போய் ஏதோ ஒரு ஜீவன் என்னை கூப்பிடுது, என்னுடைய நண்பன் கூப்பிடுகிறான். சத்தியமாக எனக்கு வெறுப்போ சலிப்போ இல்லவே இல்லை. ஒவ்வொரு முறையும் யார் முதல்ல இவனை எவனோ கூப்பிடுறான், இப்படிதான் முதல்ல எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல இந்த போனை. சலிப்பு இப்போ அப்படி இல்லை. அவங்க தெரிஞ்சவங்கள அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பேர் என்ன தேடுறாங்க, அது இல்லை எனக்கு பெரிய விஷயம். இவ்வளவு பேர் நண்பர்கள் இருக்கார்கள். என்னுடைய உறவினர்களை விட நண்பர்கள் எனக்கு அதிகம். எல்லா மாநிலங்களிலும் எங்க போனாலும் ஆண் பெண் வித்தியாசங்கள். என் உண்மையை சொல்ல போனால் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் அதிகம். எங்க போனாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவ்வளவு சந்தோஷமா பார்க்கும் போதே என் முகம் மலர்ச்சி. நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் என்னுடைய சொந்த இடத்தில் இருக்கிற மாதிரி, வேலூர் பிரமிடு ஆகட்டும், சென்னை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், கொட்டாலா ஆகட்டும், எங்க போனாலும் ஏதோ இதெல்லாம் என்னுடைய இடம். ஏதோ நான் போன பிறவில் இருந்தனும் எப்பொழுதும் எனக்கு தெரியாது. ஆனா மற்றவர்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனா அவங்க வீட்டுக்கு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே போயிடணும் அப்படி தோணும். அப்படி இல்லை, என் மனம் அங்கேயே இருக்கணும் போல தோணும். ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். இப்ப கூட கொட்டாலால இருந்து வந்திருக்காரு பாருங்க, பாண்டிச்சேரிக்கு உருவையார் வந்திருக்காரு பாருங்க. எது வரவு இருக்குது?
எது இழுக்குது, எது ஆகர்ஷணம்? அந்த அன்பு அவங்களே ஈர்க்குது. இந்த அன்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு, பணம், காசு, பதவி, பங்களா, பெருமை, புகழ், நத்திங். அந்த அன்பு ஒண்ணு இருந்தா உலகத்தையே வெல்லணும். நீங்கள் அனைவரும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எந்த காலத்திலும் சாப்பிடுவதை கூட தள்ளி போடலாம், குளிப்பதை கூட தள்ளி போடலாம். தியானம் செய்வதை மட்டும் தள்ளி போடாது. கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லை, இதுக்கு வரமாட்டாங்க. அப்படி நீங்க நெகட்டிவ் தாட் போடவே கூடாது. நீங்க செய்வாங்க, கேட்பாங்க. என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. என்னுடைய குழந்தைகள், என் குழந்தை எப்படி என் பேச்சை கேட்காம போயிடும்? அந்த உணர்வோட நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. ஒரு 100 மைல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதானே கடக்க முடியும். அது மாதிரி நம்முடைய பணி எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கறது, சைவமா இருக்க சொல்றது, முடிந்த அளவுக்கு அவர்களால பிரமிடு கட்டி கொள்வது, வீட்டிலேயாவது பிரமிடுகளை நிறுவுறது, தேவையான அளவு பிரமிடு எங்கெங்க வேணுமோ அங்கங்க வைத்து எனர்ஜியை இலவசமா பெற்றுக்கொள்ளுங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற நம்ம பிரமிடுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி வேணுமோ, எந்த ஊர்ல நீங்க கூப்பிட்டாலும் நாங்க தியானம் சொல்லி கொடுக்கவோ, பேஷண்ட்டுகளை பார்க்கவோ, அறிவுரை சொல்லவோ எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். கடவுள் இந்த அருமையான வாய்ப்பு எங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா செய்கிறோம். நாங்கள் மிக மிக பாக்கியம் பண்ணவர்களா நினைக்கிறோம். ஏன்னா மற்றவங்களை விட பேரனை கொஞ்சறான், பேத்தியை கொஞ்சறான், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறேன், சாப்பாடு ஊட்டுறேன், அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கடவுள் கொடுக்கல. எல்லாரையும் எங்கள் குழந்தைங்களா நினச்சி தியானம் சொல்லி கொடுத்து தினம் இவ்வளவு காலமாக இல்லாமல் இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 நாளாக தினம் 4 பேர் காலையில் சாயந்தரம் எப்படியாவது 4 பேர் தினம் வர்றாங்க, வீட்டுக்கு தியானம் கற்றுக்கிறாங்க. எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் எல்லாமும் தியானம் சொல்லி கொடுக்க கூப்பிட்டா நீங்கள் எல்லாமும் கிளாஸுக்கு வரணும். நீங்கள் கற்றுக்கிட்டு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்களும் புக்ஸு படிக்கணும். புக்ஸு படிக்க முடியாதவங்க வீக்லி ஒரு நாள் நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை எங்கேயோ வாங்க, சத் சங்கத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போம். அனைவருக்கும் நன்றி. A great master. Everybody should be like her. What she can do, anybody else can do. Plus about credibility. We are all together here to change the world, because we are changed. We change others. If we don't change, we can't change others. She changed herself, now she is influence on the whole world. How do we change ourselves? Through meditation. The more do we practice meditation, the more we change. From A we go to B, from B we go to C, from C we go to D. If you don't do meditation, forever you stay only in A. If you do meditation, meditation is the only thing. ध्यानम ஒன்றே செய்ய வேண்டும். தியானம் செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி. Jnanam is wisdom. Jnanam is knowledge. Jnanam is intelligence. Without Jnanam you are not intelligent. Without Jnanam you are not wise. Jnanam is knowledge of the other world. From where we have come, to where we are going. That is Jnanam. That Jnanam comes only through Dhyanam. Dhyanam செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி.
More and more meditation every day. More and more jnanam every day. More and more mukti every day. When you have jnanam, you know what to do, what not to do. What to speak, what not to speak. How to speak, how not to speak. How to sleep, how not to sleep. How to eat, how not to eat. How to sit, how not to sit. Everything you will understand. Only through jnana. That jnana comes only from dhyana. Not from swadhyayam. But from sajjana sangatya. Three things. Dhyanam, swadhyayam, and sajjana sangatya. You should listen to others. You should read others. And you should do meditation. No talking unnecessarily. We should learn to keep our mouth shut. Why should we talk always? Why should we open our mouth always? Learn to keep the mouth shut. Silence is golden. Speech is silver, but silence is golden. Tamil தெரியாது. தியானம் தெரியும். She is Tamil. Your message. ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முரளி கிருஷ்ணன். சென்னையிலிருந்து வந்திருக்கின்றேன். 9 ஆண்டுகளுக்கு முன்பாக தியானத்தில் நுழைந்து உடனே வீட்டில் ரூப்டாப் பிரமிட் கட்டிவிட்டேன். அப்பொழுது தியானத்தில் பலன் என்ன என்பது கூட தெரியாது. ஆனால் தியானம் செய்தால் நன்மை என்று மட்டும் சொன்னார்கள். செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதே மாதிரி பிரமிட் கட்டினா ஒரு கோயில் கட்டின புண்ணியம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளால பெரிய கோயில் கட்ட முடியுமா இல்லையா? ஒரு ரூமு கட்டினாலே அந்த பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லும்போது அது ஆசையோ பேராசையோ எனக்கு வடிவேலைக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்களா முடிவெடுத்துக்குங்க. கட்டிட்டேன். இன்னைக்கு 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். போன பௌர்ணமி ராத்திரி 10லேருந்து 6 மணி வரைக்கும் பௌர்ணமி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசா ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சார தியானத்துல பார்த்துருக்காங்க. அவரை இது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது. ஒரு தாடி வச்சுட்டு டாலா ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. நாங்க இருக்கிற பேம்ப்ளெட்ஸ் எடுத்து காமிச்சேன். ஆமா இவர் தான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 9 வருஷமா நான் கட்டிட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன். பத்திரிக்கை எனக்கு கண்ணில் காட்சி கொடுக்கல. நேற்று வந்தவர் இது வரைக்கும் பார்க்காதவருக்கு அவர் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விதத்துல இது பொறாமையோ போராமையோ ஒரு ஆற்றாமையோ வாட் எவர் இட் இஸ், குருஜி கான்ஸ்டன்டா என்னுடைய பிரமிட்ல இருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம். சரி, நம்ம தினம் பார்த்துட்டே இருக்கிறோம் குருஜிய. வேணா அதை சொன்ன மாதிரி அவரே வராரு, பாக்குறாரு, போறாரு. நமக்கு தெரியாம இருக்கலாம். நாம கடவுளை பாக்குறதில்ல. ஆனா கடவுள் நம்மளை கான்ஸ்டன்டா பார்த்துட்டு இருக்கான்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஆக்சுவலா என்னை பத்தி பேசுறத விட உஷாமா பத்தி பேசணும். நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா தெரியல. இனிமேதான் பார்க்கணும். அவங்க மனசு தங்கம். உஷா மேடம் தங்கம்னா கோபால் சார் அதுக்கு மேல தங்கமோ தங்கம். அவங்க பிரமிட் எதுல வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? தங்க பிரமிட். அந்த தங்க பிரமிட்ல
உங்களுடைய மனசும் தங்கமாகணும்னு சொன்னா நீங்களும் அங்க தங்கி தியானம் பண்ணி வச்சுக்கிங்க, வர வச்சுக்கிங்க, தங்கமாக்கிக்கிங்க. அவங்களுடைய தொழில் பார்த்தீங்களா, வாத்தியார் தொழில். உள்ள நிலையிலிருந்து உயர்நிலைக்கு அனுப்புறது தான் வாத்தியாருங்க வேலை. அவங்க நினைக்கிறாங்களோ விரும்புகிறாங்களோ விரும்பலையோ கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் அப்கிரேடேஷன் பண்றது அவங்களுடைய தொழில். ஆனா அப்ப நான் நினைச்சுக்கிறேன் பெருமிதமா, நாங்க தியானிகள் எல்லாம் உள்ள நிலையிலிருந்து உன்னத நிலைக்கே எடுத்துட்டு போறவங்க, உங்களை விட நாங்க உயர்ந்தவங்கம்மா அப்படின்னு. இப்ப பாருங்க, அதுலயும் மேல போட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த வட்டாரத்தையே பாண்டிச்சேரினாலேயே ஓரளவுக்கு திக்கி இருக்கிற இடம், அங்க வந்து ஸ்திரமா ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா நின்று எல்லாரையும் உயிர்விக்கணும், உன்னத நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய செயல்கள். வணக்கம், நன்றி. வீட்டிலேருந்து வரோம். நான் ஒரு 7 வருஷமா 6 வருஷம் கீதா முரளின்னு ஒரு 6 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முழுசா இன்னும் வரல. 3 வருஷம் கேப் விட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை உஷாமா வீட்டுக்கு வந்தோம். இங்க அங்க ஆண்டி வற்புறுத்தி கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அது தெரியாத கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதை பத்தி. ஒரு தடவை உஷாமா வீட்டுக்கு வந்திருந்தப்போ இங்க சித்தர் கோயில் போயிருந்தோம். பிரமிட் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது பத்ரிஜி சார் வந்தாங்க. இங்க ஒரு தடவை தாமிரம் பூ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அது மனசுல இருந்து நாங்க நகரவே இல்லை. அப்படியே இப்ப நினைச்சாலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை சித்தர் நான்வெஜ் விடுறது கூட அப்படிதான். நான் அவங்களுக்கு பயந்துட்டு செஞ்சேனே தவிர நானா செய்யறது இல்லை. சாப்பிடுவோம், அப்புறம் விடுவோம், அப்புறம் எப்படி. ஒரு தடவை வந்திருந்தப்போ இங்க சித்தர் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க போய் மெடிடேஷன் அப்பதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சது. போய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே ஒரு நான்வெஜ் ஆடு ஒண்ணு வண்டியில போட்டுட்டு போ, பின்னாடி ஒரு குட்டி ஓடுற மாதிரியே ஒரு இது. அங்க போயிட்டு கண்ணில் தண்ணியா விழுந்துட்டு நான் இருந்தேன். ஆக்சுவலா நான் நினைச்சிட்டுலாம் உட்காரல. அந்த இடம் ரொம்ப அமைதியா அழகா இருந்தது. அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம். அங்க போன உடனே தான் அந்த இது இயற்கையா அப்படியே நடந்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஆடும் ஒரு குட்டி பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கால் கையெல்லாம் மடிச்சு கட்டி கூட்டிட்டு போறாங்க. அது பின்னாடியே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன தெரியாம நான் பாட்டுன்னு அழுதுட்டே இருக்கேன். ராம்ஜி சார் இருந்தாரு. அவர் தான் சொன்னார், ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தீங்க. அதுல இருந்து வெளியில வரும்போது நான் யார்கிட்டயும் எதுவுமே பேசல. வெளியில வந்து உடனே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுது, அதை செஞ்சா மட்டும்தான் நான் மெடிடேஷன் அடுத்த லெவல் போவேன். அது வரைக்கும் நான் சும்மா தப்பு பண்ணக்கூடாது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நம்ம மனசு அமைதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லை. இதை விட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம்னு இங்க எனக்கு தோணுது. நான் இனிமேல் வீட்டுல செய்ய மாட்டேன், என் கையால யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அது வரைக்கும் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் நிறையாவே. ஒரு 2 hours பண்ணுவேன். பசங்க எனக்கு அப்புறம் வந்தாங்க பசங்க, ஆனா அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்படி நினைச்சுக்கணும். எனக்கு என்ன தடைன்னும் போது இந்த நான்வெஜ் மட்டும்தான் இருந்தது. அப்ப அங்க யோசிச்சேன். உடனே நான் யாருக்கும் டிஸ்கஷனோ யாருக்குமே கேட்கவே இல்லை. உடனே வெளியில வந்து இந்த மாதிரி எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு தடையா இருக்கிறது இதுதான், என்னால இதை ஃபுல்லா விட்டா மட்டும்தான் இதுல ஃபுல்லா போக முடியும்னு எனக்கு தோணுது. இன்னையில இருந்து நான் சமைக்க மாட்டேன், என் கையால யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஓகேவா அவங்க வந்து உங்களை கேட்காம செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபோன் பண்றேன்னா, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ கொடுக்க வேண்டாம் விட்டுடு அப்படின்ட்டாங்க. அன்னையில இருந்து சாப்பிட்றதுல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு இது வந்தது. இங்க மெடிடேஷன் பண்ணும்போது அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து பண்றது. இங்க இது வந்து அங்க இருந்தது. அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது சார் எல்லாமே சேர்ல இங்க எல்லாருமே உட்காந்துருப்போம், ஒரு 10 பேர்கிட்ட. அப்பதான் குருஜி வந்து இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அது பார்த்த உடனே அதுல இருந்துதான் என்கிட்ட சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. உண்மையாலுமே நம்ம தியானம் மூலியமா ஏதாவது பார்க்க முடியும், இல்லை யாரையாவது பார்க்க முடியும். அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஆண்டிலாம் இந்த மாதிரி வருவாங்க, நம்ம கடவுளை இங்க இருந்தே பார்க்கலாம், நம்ம போய் கோயில் போலாம் அப்படிலாம் அதே தவிர நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். அது முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வீடு இங்கதான், அது குருஜி பார்த்ததும் இங்கதான். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் கோயிலுக்கு போனோம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்தது இங்கதான். அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் எனக்குள்ள வந்தது. நம்ம குருஜி இது மூலமா நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு. மெடிடேஷன்ல பார்க்கறது மறக்கவே மறக்காது அப்படின்னு. அது பார்க்க மனசுக்கு இரிட்டேஷன் ஆயிடுச்சு. அப்ப நான் உள்ள வரக்கூடாதா, நான் வந்து எல்லாரும் உள்ள போறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது.
அப்பா அவங்க கிட்ட இருந்து அந்த மாற்றம் வந்து போச்சு. இங்க செய்யும் போதே அவங்களுக்கு வந்து குருஜி இங்க உட்காந்துக்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறது காரணமே நீ நான்வெஜ் சாப்பிட்றதுதான் அப்படின்ற மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்சது. குருஜி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, ஆனா முன்னே பார்த்துட்டாங்க, தியானத்திலே பார்த்துட்டாங்க. இந்த தண்ணியில உட்காந்து தியானம் செய்யும் போது நம்ம வீட்டுல நான் சொல்லல, ஏன்னா சொன்னோன்னா நம்ம நான்வெஜ் விடணும், அது உடனுமே அது நம்ம அடுத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அது என் மைண்ட்ல இருந்தது. ஆனா அது கூட நான் சொல்லல, நான் குருஜி இந்த சார்ட்ட சொன்னாருன்னு நான் சொல்லவே இல்லை யார்கிட்டயுமே. பார்த்தேன் இங்க மெடிடேஷன், அப்புறம் உஷா மாட்டாங்க முத்து கோயிலுக்கு போயிட்டு உள்ள அப்படிதான் அப்படின்னா வாங்கணுன்னே, சரி அப்படின்னா நம்ம இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நம்ம இனிமேல் சாப்பிடக்கூடாது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் வந்துதான் சொன்னேன், எனக்கு இங்க மெடிடேஷன்லேயே சொல்லிட்டாங்கம்மா இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இனிமேல், அதனால தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ இனிமேல் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அனுபவம் நாலு எல்லாருக்கும் தெரியணும், நீ மட்டும் மறைச்சு வச்சு கூட. சத்சங்க சங்காத்தியம்ன்றது அதான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தாட்சாயினி, நான் ஆரியப்பாளையத்துல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் பிரவீன்டான வந்து கங்கா மேடம் அவங்க வீட்டுல வந்து பத்ரிஜி சாரோட போட்டோ பார்த்து நானும் தியானம் கத்துக்கணும். எனக்கு எப்பவுமே ஏதாவது கத்துக்கணும், சும்மா போடுறதுனால அது சும்மா நினைக்காம அது என்னன்னு கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எங்க வீட்டுல எதுக்குமே எனக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க, அது இஷ்டமா இருக்குது, அது மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப 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 பெருசா ரொம்ப பெரிய சொத்து சம்பாதிச்சேன் அப்படின்னா இந்த தியானம் தான். எனக்கு பேசவே தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மெடிடேஷன் போனதும் சொன்னாங்க, ஆனாபானா சதியில தியானத்து பேரு, நீங்க வந்து உட்காந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி நானும் சேர வந்து தியானத்துலதான் பார்த்தேன். நான் கொஸ்டின் பண்ணேன், ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏன் கிறிஸ்டின் இருக்காங்க, ஏன் முஸ்லீம் பண்ண போது அந்த புக்கு நான் நைட்டு அப்படியே அந்த புக்கு படிச்சுட்டு இது என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். நைட்டு பத்ரிஜி இதே கொஸ்டின் இதுல வந்து ஒயிட், ஓகே இவ்வளவுதான் அப்படியே வந்து எனக்கு கிளாஸ் எடுக்காரு. யாரு என்ன சொல்ல வர, ஓ நம்ம கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாளும் நான் தியானம் பண்ணும்போது ஒரு அனுபவம் நிஜமாலுமே சொன்னா நீங்க எல்லாம் அப்படியே அசந்து போயிடுவீங்க. நான் கேள்வி கேட்ட போது நான் நிறைய கேள்வி கேட்பேன். நான் இன்னைக்கு எப்ப நான் வந்து இங்க போக போறேன், நான் வந்து யாரை எங்க பார்க்க போறேன், நான் வந்து எப்ப அமாவாசை தியானத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு. அமாவாசை தியானம் கலந்துக்க போறேன் அந்த ஜோதி ஆண்டி வர்ற நாள் முதல் வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனா நான் மறந்துட்டேன். தியானத்துல பார்த்த விஷயத்த நான் மறந்துட்டேன். அது நடக்கும் போது இந்த நாள் நடந்தது, இதெல்லாம் நடந்தது, இவ்வளவு விஷயம் நடந்துச்சு அப்படியே எனக்கே பிரமிப்பாயிடுச்சு. அப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமும் தெரியுது, எல்லாரும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். நான் நிஜமாலுமே ரொம்ப பெரிய பாக்கியசாலியா நினைக்கிறேன். அதே மாதிரி நான் 9th டிஸ்கண்டினியூ தான் பண்ணியிருந்தேன், நான் ரொம்பலாம் படிக்கல. இங்க வந்தேன், ஆண்டி வீட்டுக்கு வந்தேன், புண்ணிய பூமியில காலை வச்சேன், பெரிய ஆளான மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த தியானம் என் கூட இருக்கு. என்னோட பெரிய நம்பிக்கை எங்க அங்கிள் என் மனசுல எது இருந்தாலும் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் என்னை தேடிக்கிட்டே இருப்பாரு. நான் 10th வந்து சான்ஸே இல்லை. ஒரு மாசத்துல ஒரு பொண்ணு ஒரு 5 வருஷம் கேப் விட்டு 10th எழுதி பாஸ் பண்றேன்னா நம்ப முடியுமா? சும்மா அப்படியே யாரும் மார்க் போட மாட்டாங்க, அச்சு கொண்டுருவாங்க. நானா எழுதி நானா பாஸ் பண்ணேன், என்னால முடியுமான்ற அளவுக்கு ஆயிட்டேன். அந்த அளவுக்கு எக்ஸாம் ஹால் போனோடனே தடதடான்னு ஒதுருது. எப்பயோ போன எக்ஸாம் ஹால் திருப்பி ஒரு மிஸ்ஸா, ஐயோ அப்படின்னு தடதடான்னு ஒதுருது. எக்ஸாம்லாம் நான் எப்படி எழுதுனேன், பாஸ் பண்ணி எதுவுமே ஞாபகம், அப்படியே காத்துல போன மாதிரி போச்சு அந்த நாள்லாம். ஆனா அங்கிள் என் உயிரே அப்படிதான். என்னோட மாஸ்டர் அவரு, என்னோட அங்கிள் வந்து ஒரு விஷயத்தையும் என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. நான் எங்கெல்லாம் தடுங்கி உழறணும் அங்கெல்லாம்
எல்லாம் ஏந்து வாடா சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டே இருந்தாரு. அங்கிளும் ஆண்டியும் அதே மாதிரிதான். யாரு வந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க. இன்னைக்கு கூட அவங்க பேசும்போது எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது. என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கேன். நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எல்லார்கிட்டயும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஐயோ சாப்பிடக்கூடாதா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, நான் எப்படி பண்றது, அது இல்லாம என்னால இருக்க முடியும், ஐயோ ஐயோ அப்படின்னுவாங்க. ஆனா நான்வெஜ்ன்றது அவங்களுக்கு அறிவுபூர்வமா வந்துடும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தியானம் பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல, சும்மா வாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தியானம் சொல்லி தரேன் வாங்க அப்படின்னு உட்கார வச்சு தியானம் பண்ணும்போது இவங்க ஏன் நம்மள நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொல்றாங்க, அது நம்ம விருப்பம், நம்ம சாப்பிடணும்னு நினைச்சு நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க, தியானமே உங்களை வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிடும். ஆமா, தியானத்திலேயே உங்களுக்கு பதில் கிடைக்கும். எனக்கும் அப்படிதான் சொன்னாங்க. நான் ஒரு 3 நாள் நல்லா ஜாலியா போய் தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அம்மா நான்வெஜ் செஞ்சு வச்சிருந்தாங்க, எடுத்து சாப்பிட்டேன். அதுக்காக சாப்பிடக்கூடாது, குழம்பு சாப்பிடலாம்ல அப்படின்னு எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு திருப்பி போய் உட்காந்து தியானம் பண்ணா ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவே கஷ்டப்பட்டேன். அப்புறமா உட்காந்து நல்லா தியானம் செட் ஆனதுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு வந்தது. பெரிய அங்காளம்மா கோவில், பெருசா பயங்கரமா இருக்குது அந்த கோவில். அந்த கோவில் வந்து ஒரு ஆடு வந்து வெட்டுறாங்க. வெட்டுறதுக்காக அந்த ஆடு விட்டுட்டாங்க. வெட்ட போறாங்க. நான் வந்து ஐயோ அந்த ஆடு பார்க்க அழகா புசு புசு புசுன்னு இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. அது சுத்தி சுத்தி வந்து என்ன வெட்டாத அப்படியே ஆட்டினே வருது. உடனே எல்லாரும் வெட்டுறாங்க, ஏன் அந்த ஆடு அழுவுது எனக்கு புரியல. அப்புறமா அதை நான் போய் கழட்டி விட்டேன். சாமி மடியில நான் உட்கார்ந்துட்டு கத்தியால நான் தான் அந்த ஆட்டையே வெட்ட போறேன். அதை நான் கழட்டி விட்டது இப்படி சுத்தி வந்த உடனே அது ஒரு குட்டி பையன் நல்லா புசு புசுன்னு அழகா இருக்கிறான். அவனை பார்த்தா நமக்கு எப்படி பேச்சு வரும். அது மாதிரி ஆண்டிகிட்ட வந்து அந்த கதையை இந்த மாதிரி எனக்கு வந்து தியானம் பண்ணும்போது நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நான் கேள்வி கேட்ட போது எனக்கு இந்த மாதிரி வந்தது. நானே சிரிக்கிறாங்க, புசு புசுன்னு இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான் அந்த பையன். அடுத்த பிறவி நான் அழகான குழந்தை அந்த கோவில சுத்திதான் வந்தா அவ்வளவு அழகா இருந்தா அந்த குழந்தை. அப்ப அடுத்த பிறவினா மனுஷனா வர ரெடியா இருக்கா, நீ அவனை வெட்டுற, அவ்வளவு அழகா இருந்தா அவன். அது மாதிரி எல்லாரும் தியானம் பண்ணுங்க. இவ்வளவு சொல்றேன், பல பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் சூப்பர் தியானம். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இதை பிரமிட்ல உட்கார்ந்து கண்ணை மூடனவா அழுதுகிட்டே இருந்தா. 3 hours கண்டினியூஸா அழுதுருந்தான். அவங்க மேடம் இருந்தாங்க இங்க எங்க கூட, கமலாவும் அவங்க பாட்டியும் இங்க இருந்தாங்க எங்க கூட. இப்போ வந்து ஒரு மாதிரி தேம்பி அழுதுகிட்டே இருந்தா. அழறா நான் ஸ்டாப்பா அழுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் சொல்றாரு, அவளு ஒண்ணும் தொடாத, பேசாம இரு, அவளுக்குள்ள ஏதோ ப்ராசஸிங் நடக்குது, டச் பண்ணாதன்றாரு. எவ்வளோ நேரமா அழறாளேன்னு சொல்லிட்டு நான் போய் தொட்டதுதான் பயங்கரமா பாம்பு சீர்ற மாதிரி 2 கையும் பாம்பு மாதிரி மேல தூக்கி கத்தனா பாருங்க, ஏய் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டேன் நான். அப்படி ஒரு அவளுக்குள்ள ஏதோ நடக்குது, அது எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா அழகாளே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவளை போய் டச் பண்ணத்தான் அங்க உட்காந்துந்தவ ஏதிர்ச்சா அங்க ஓடியாரா வந்து இது பண்ணோன்னே எனக்கு ஒரு மாதிரி சரிம்மான்னுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் இவ கமலாவும் அவங்க பாட்டியும் அவங்க தியானம் பண்ணி இருக்கிறவங்க இந்த சத்தம் கேட்டு தியானத்தை விட்டு பாக்குறாங்க, என்னடா இது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நீ ஏன் அவளை தொட்ட, நான் தான் அவளுக்குள்ள ப்ராசஸ் நடக்குது, ஏதோ சம்திங் நடக்குது, கம்யூனின்னு சொன்னேன். 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து அதே மாதிரி 3 மணி நேரம் என்னை மன்னிச்சிடுங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ராம்ஜி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், அதாவது ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம், 10 நிமிஷம் மன்னிப்பு கேட்கலாம். 3 மணி நேரம் நம்புங்களாங்க தொடர்ந்து கேட்டு அப்படியே தூங்கிட்டான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்குள்ள அவள் தேடை ஓப்பன் ஆகி அவளுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் பார்த்து அவள் என்னென்ன செஞ்சாலும் அதையெல்லாம் அவன் உணர்ந்துட்டான்.
அதெல்லாம் இங்கதான் நடந்ததா சொல்ல முடியல, அவளால் அழறா, அதை நினைச்சாலே அவளுக்கு தாங்க முடியல. அதனால தான் நான் அவள் எதிர்க்க சொல்லலை. அது மாதிரி நிறைய பேர் இப்போ பசங்க மியூசிக் கிளாஸ் பசங்கள்லாம் வந்தா அவங்க பேரண்ட்ஸை வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற சீரியலா இங்கே உட்காரு எல்லாம் தியானம் பண்ணு, அங்கே போய் நீங்கள் சீரியல் பார்க்கணும்னா தியானம் பண்ணனா ஒருத்தவங்களும் சொல்கிற அனுபவம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மேடம் எனக்குள்ள ஏதோ சுத்துது, எனக்கு பாரமாக இருக்குது, அப்புறம் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தியானத்துல என்னென்ன வரும்ன்றதை கொண்டாந்து கொடுத்த அப்படியா, அப்ப நான் இன்னும் முன்னுக்கு வரேன்னா இந்த காட்சியெல்லாம் இப்படி பண்ணா வருமா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி. அப்ப நம்ம இன்னும் முன்னுக்கு வரோம் அப்படின்ற நம்பிக்கை. இதை இப்படிதாம்மா வரும், உடம்புல வலி வரும், நமக்கு வந்து சுத்தற மாதிரி இருக்கும், தலை பாரமா இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம தியானம் பண்ணிட்டு நீ பண்ணிட்டு வீட்டுல பண்ணினா ஐயோ இது நமக்கு சரி வராதுன்னு விட்டுடுவாங்க, கைவிட்டுடுவாங்க. நம்ம அவங்கள ஒரு வழி நடத்தி அவங்கள ஒரு மாஸ்டர் லெவல்ல கொண்டு வந்த வரைக்கும் நம்ம கடமை. வர கொஸ்டின் எல்லாம் நம்ம பதில் சொல்லணும், அதுதான் முக்கியம். From Chennai. I have been practicing meditation since 6 years and I have been blessed by Patri sir and all other higher masters also. Maybe it could be physical, astral, both sides. I am very much thankful to them and I would like to share today's experience. So today's experience was when I was meditating here before Patri sir had come. Maharishi Vedanta Maharishi had entered here in the astral day, and then later let's see what shows the result. So I am very much thankful as much as I can serve the beings over here, all over the universe. I am very, very, very thankful. And I had several health issues. I have recovered it. I had spondylitis, vertigo, and everything. My eyes had become very much dry. So during practice of meditation, first I started half an hour daily for a week. Then second week, 2 sessions of half an hour. Third week, 3 sessions of half an hour. Fourth week, 1 hour thrice. So I started an increase and I healed myself. And my husband never used to believe, what is this? You are sitting and all doing this, are you fine? He said, yes, I am fine. But when he saw me, the changes in me for the health, he also started after 6 months or 1 year, and then even he is also meditating regularly. I do at least is 3 hours. Depends. Sometimes it becomes 5, sometimes 6, and sometimes I do service as Safe Master, Safe workshops. I do in that way. My husband, he does 1 to 1.5 hours daily. So we both are doing it regularly and blessed actually. I'm very much thankful to the universe, Mother Earth, and the Mother who has given me birth to come on this earth. So I'm very much thankful to each and every one. Thank you. ஓல்டு ஏஜ்ல குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு அந்த வாழ்க்கை தான் 2010க்கு முன்னாடி வரைக்கும். I am gifted to be Praveen meditation தான் மெடிடேஷன்ல வந்தது. அப்புறம் ஒன்றுமே தெரியாது எனக்கு 2010க்கு முன்னாடி வரைக்கும். ஒன்றுமே தெரியலன்னா என்ன செய்வாங்க, ஹஸ்பண்டை நல்லா வச்சு செய்வாங்க.
எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க யோசனை பண்ணி சரி நம்ம நிரூபிக்கணும். முடியவே இல்லை. மற்றதெல்லாம் செஞ்சேன், என்ன ப்ரொடக்ட் பண்ண முடியும், மற்றதெல்லாம் செஞ்சேன். ஒன்று இது கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும், ஃபேமிலி எல்லாம் அதெல்லாம் செஞ்சேன். எனக்கு ஃபெயிலியர், உடம்பு ஃபெயிலியர், மனசு ஃபெயிலியர், எல்லாமே. அப்புறம் வேதாகிரிக்கெலாம் கூப்பிட்டாங்க அம்மா, ட்ரெஸ் இல்லை, இன்விடேஷன் கிடச்சிது ஆச்சாரியார். எங்கள் பசங்க 2005 ஆச்சாரியால் தான் படிக்கிறாங்க, 2 பேர் படித்தாங்க. அந்த இன்விடேஷன்ல நிறைய பேர் இருக்குது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இன்விடேஷன் எனக்கு சொன்னிச்சு. உள்ளார வந்தேன், பார்த்தேன், என்னடா 200 பேரும் 300 பேரும் ஒரே டைமில் பீஸை கொண்டு வந்துட்டாரு. ஃபஸ்ட்டு நமக்கு இம்ப்ரெஷன் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தா கடைசியில் எதிர்த்தாப்புல தான் மாஸ்டர் இருந்தாங்க, இன்னும் சௌரியம். போனேன், கேட்டவொடனே எதுவுமே செய்யணும், தியானம் மட்டும் செய். ஓ ஈஸியான வேலை, இதை இதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்றது கஷ்டம். தியானம் பண்றதுக்கு போகாதது காரணம் தான். இதை செய்யாத ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, இதை செய்யணும் லிஸ்ட் கொடுப்பாங்க, செய்ய வேண்டிய வேலையே செய்ய மாட்டேன். அவங்க இன்னும் ஒரு தடவை இங்கே ஒரு லிஸ்ட் அங்கே ஒரு லிஸ்ட், நம்ம யார் செய்ய முடியும்? அதுக்குன்னே நான் போகல. நீ எதுவுமே செய்யணும், தியானம் மட்டும் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள என்றதுக்கு செகண்ட் ஸ்டெப் இது. அவர் பார்த்தோடனே பீஸ் கொண்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இது சொன்னோடனே இதோட ஈஸியானது வேறு எதுவும் கிடைக்காது. இன்னும் உள்ள வந்தேன். இந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் எனக்குள்ள ஃபஸ்ட்டு. அப்புறம் சப்போர்ட்டாக இருந்தாங்க வெஜிடேரியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணேன். எங்கள் அம்மாலாம் 90 வெஜிடேரியன் தான். அப்புறமாவும் நானும் 2007 நானே இந்த மோதியானத்தை பண்ணி நானும் முயற்சி பண்ண வெஜிடேரியன் முடியல. இந்த சொசைட்டிக்கு வந்தவொடனே நமக்கு ஒரு கம்பெனியன் கிடச்சிது. வெஜிடேரியன் ஆகிறதுக்கு எப்போ வெஜிடேரியனாக ஆனணும் அப்போதான் என் உடம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது 100%. இல்லாட்டின்னா முடியாது. வெஜிடேரியன் ஆகலைன்னா நம்மளுக்கு சொந்தம் கிடையாது இந்த உடம்பு. இந்த உடம்ப ஆரோக்கியமாக வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெஜிடேரியன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஜிடேரியன் ஆனதுனால என்னோட உடம்பு ப்ராசஸ்லாம் எவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக சிறப்பாக வரதை பார்த்தேன். நான் 2010 வரைக்கும் என் ஃபேமிலி நான் செய்யணும், லோல் போட்டு அவங்களாம் நல்லா இருக்காங்க. 3% ஃபேமிலி, நான் மட்டும் தான் டவுன். என்ன யார் பார்த்துப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. உள்ளார வந்த வெஜிடேரியன் ஆன இப்போ என் உடம்பு என் கையில். வெஜிடேரியன் ப்ளஸ் தியானம் பண்ண நம்ம அதிலே இருக்க அறிவு நல்லா விளங்குது. சின்ன விஷயம் இன்னைக்கு செய்யற விஷயம் நாளைக்கு இன்னும் ஈஸியரா. இதை விட சந்தோஷம் யாருங்க தர முடியும்? யாருமே தர முடியாது. நமக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகவே ஆகாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்டா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், ஜாலியா இருக்கும். எல்லாமே இன்னைக்கு நான் எலிப்ரேஷன் இருக்கிறேன். இன்னைக்கு மெடிடேஷன்ல வந்தது அனுபவம் சொல்றேன். உலகத்தை தியானமயமா ஆக்கணும் ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் தியான பீச் செய்யணும்னு வந்தது. தேர்டு கோல்டா மேலேருந்து மைனஸ். இது என்னோட தியான அனுபவம் இன்னைக்கு. வெரி ஹாப்பி. ஆல் ஆர் வெல்கம் டு மெடிடேஷன். டூ மெடிடேஷன், லிவ் ஹாப்பிலி. தேங்க்யூ. வில்லியனூர் பகுதியில் பெரம்பேரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கேன். ஒரு அகஸ்தியர் லோபாமுத்ரா பிரார்த்தனை கூடம் ஒன்று அதை பராமரிச்சுக்குவோம். இந்த தியானத்தை பற்றி ஒரு சிறு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு ஜெகதீஷ் என்பவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றின விஷயங்கள் சொன்னார். சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் தெரியும். சித்த மார்க்கத்தில் தியானம் முக்கியமான ஒரு விஷயம். தியானம் உள் மனசு, அதாவது ஆழ் மனசின் சக்தி அப்படிங்கிறது, ஆழ் மனசோட சக்திங்கிறது ஒரு கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கிற மாதிரி. இந்த ஆழ் மனசோட சக்தியை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம மனதை அடக்க தெரியணும். மனதை அடக்க தெரியணும் அப்படின்னு சொன்னா தியானம்
அமைதி அப்படிங்கிறத உலகத்துல எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். இந்த அமைதி, பீஸ், சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த பேர்ல வேணா சொல்லுங்க, அதை நம்ம தேடணும், கண்டுபிடிக்கணும். அப்படின்னா உதாரணமாக எந்த மார்க்கத்திலயும் எடுத்துங்க, கடவுள், உள்கடை உள்ள தேடணும், நமக்குள்ள தேட ஆரம்பிக்கணும். நமக்குள்ள தேடணும்னா அமைதி வேணும். அமைதி வேணும்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா தியானம். தியானம்ங்கிறது எளிமையான விஷயம். இப்போ இங்க தியானத்தை எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இவங்க போதிக்கிறாங்க. ஆன்மீகம் எப்படி போதிக்குதுன்னா சத்சங்கங்கள், மனதை ஒருநிலைப்படுத்துறது, பாராயணம் பண்றது, ஒரு கூட்டா அனைவரோட மனசையும் ஒருநிலைப்படுத்துறது. அது வந்து தெய்வீகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எல்லா ஒரு கூட்டு பாராயணம் அல்லது கூட்டு ஒரு பஜன் எதுவும் செய்யும் போதும் எல்லாருடைய மனதும் ஒருநிலைப்படுது, ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது. இந்த கான்சென்ட்ரேட் ஆகும்போது we feel light. அந்த லேசான உணர்வு, அந்த லேசான எண்ணம், அந்த ஆளுமையை கொண்டு வரதுக்கு நம்ம மனதை எந்த அளவுக்கு நம்ம தீட்டி, அதை அதாவது வைரம் மாதிரி தீட்டி பட்டம் தீட்டி கொண்டு வரதுக்கு இந்த தியானம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தியானம்ங்கிறத நம்ம வந்து கொண்டு வரதுக்கு இவங்க சொன்ன மாதிரி பை பர்த் நான் வெஜிடேரியன், அதனால வந்து இந்த வெஜிடேரியன்ங்கிறது இயல்பாகவே இருந்தது. ஆன்மீகம்ங்கிறது இயல்பாகவே பெற்றோர்களால் போதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எழுந்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டு குடும்பம், பிறருக்கு அன்பு செலுத்துதல், விட்டு கொடுத்து போகுதல், அம்மா சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போகுதல், மன்னிப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அப்போ மனதை அடக்க தெரிஞ்சா, மனதை நம் வசப்படுத்த தெரிந்தால், அத நம்ம பிறரை மன்னிக்கிறது, நம்ம மனதை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வரும்போது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடோட நான் வரல. ஏன்னா என்னுடைய மார்க்கம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பிரார்த்தனை எனக்கு போதிக்கப்பட்ட சித்த மார்க்கம். இருந்தாலும் அதுவும் இது ஒண்ணுதான். அதனுடைய நுழைவுகோல், அதனுடைய திறவுகோல், அதனுடைய சாவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்துக்கு ஒரு சாவி. இந்த சாவியா இதை பார்க்கிறேன். எல்லாரும் இதை பழகும் போது, எல்லாரும் இதை கடைபிடிக்கும் போது நம்ம மனது எளிமையாகவும், நம்ம மனது நம்ம கைக்கு வரும், நம்ம எண்ணம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில வரும். நம் மனசுக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ண முடியும், நம் எண்ணங்களுக்குள் நம்ம பிரயாணம் செய்ய முடியும், நாம் வேண்டுவதை நாம் தேடி எடுக்க முடியும், நாமே நம்முள் சென்று நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் என்பதை இந்த தியானம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நிச்சயமாக நான் இங்கு சந்தோஷமாக சொல்வதை பெருமை அடைகிறேன். நன்றி. குருஜியை நான் பார்த்ததில்லை, ஆனா அவருடைய அமைதி, அவருடைய தோற்றம், அவருடைய அதாவது சிலர் சொல்லுவாங்க, அதாவது தீட்சைன்னு பல நேத்திர தீட்சைன்னு ஒண்ணு உண்டு சித்த மார்க்கத்தில், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இருக்கு. அதுக்கும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இப்படி ஒரு இதை கொண்டு வந்து அவர் ஸ்தாபிச்சு அதை பரவ செய்யறதுக்கு நம்ம அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். மிகவும் நம்ம அவருக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம தொலைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க உதவியா இருக்காங்க. அதுக்கு மீண்டும் நன்றி கொடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து தியானம்ங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பேர் வந்து அன்பு பாலன். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து மீட்டிங்னு ஏகப்பட்ட டென்ஷன், அந்த மக்களோட தொடர்பு கொண்டதோட அலைச்சல், இதற்கு தீர்வுகாகத்தான் இந்த தியானத்தை நான் பின்பற்றினேன். ஆனால் தியானம்ங்கிறது நான் வீட்டில் சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பிரமிடு கூடு தியானம் அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடத்துல நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி தென்குமாரி அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி வந்திருந்தது. சரி, இது என்னடா தியானம்னா நான் ஏற்கனவே நம்ம சாதாரணமாக பண்ணுறது தான், சரி அதை போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக இருக்குமோ, அங்கே யார் இருப்பாங்க, புது நபர்கள், இத்தனைக்கும் நம்ம புது நபர்கள்ட பழகலாம் அப்படின்னு சொல்லி இயல்பாக தான் நான் போனேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்தது கூட்டம் அதிகமாக இருக்கும் போனால் அன்னைக்கு நான் போனது நான் மட்டும்தான். அந்த முத இன்சிடென்ட் அந்த பௌர்ணமி கூட்டு தியானம். நான் போனேன். இதுக்கு முன்னாடி தியானம்லாம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. பண்ணியிருக்கேன் மேடம், இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரமிடு அங்கே இருந்தது வீட்டில், அதற்கு கீழே உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி 3 மடங்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முத நான் உட்காரும் போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தேன்.
அது அவங்களே இதுக்கு முன்னாடி இங்கே பண்ணியிருக்கீங்களான்னா பண்ணியிருக்கேன். ஆனால் பிரமிடு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 to 8:30 வரைக்கும் 4 to 6 அந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு அப்புறம் தான் உஷா மேடம்ங்கிற பழக்கம் பண்ணாங்க. நான் போய் 3ஆவது நாளே எனக்கு சார் பத்திரிக்கையோட அருள் வந்து வெள்ளூரில் நான் போய் இவங்க கூட ஜாயின் பண்ணேன். வெள்ளூர் காட்பாடி ட்ரெயினில் போகும்போது அது ஒரு நல்ல அனுபவம். தியானம் மூலமாக பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டேன். அதுபோல பல அதிகமான சொந்தங்கள். எனக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். நான் இங்கே வந்து 2012 தான் வேலை விஷயமா இங்கே வந்தேன். இப்போ என்னோட சொந்த பந்தங்களை விட மேடம் சொன்ன மாதிரி இங்கே உள்ள அதிக மக்கள் எனக்கு பழக்கம். என்னோட இந்த வாட்ஸ்அப்பில் இந்த இன்றைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி போடுவேன். டெய்லி அதை வந்து நம்ம எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருந்தா எதை விட்டு கொடுக்கணும், எதை அனுசரித்து போகணும், அந்த வந்து நம்ம அதுதான் நான் சொல்றது. வெளியில உள்ள இதுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் தியானம். அந்த தியானம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டா ஒரு மனுஷன் நல்லா ஃபீச்சர். எனக்கு வந்து சுகர் இருக்கு, எனக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் 2 வந்து இனிமே தேராது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லி மெடிசன் வந்து அப்படி பழக்கம் வச்சு. ஆனா இப்ப எந்த வித மெடிசன் இல்லாம இந்த தியானம் மூலமா நான் ஆரோக்கியமா, அதுவும் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைச்சிருக்காரு. எங்க ஃபேமிலியோட போனேன். எப்பயுமே மெட்ராஸ் கணித நான் போனது இல்லை. மெட்ராஸ் அதான் சென்னை அவ்வளவுதான். மற்றபடி பெங்களூர் பிரமிடு வேலைங்கிறது மேடம் கூட குமாரி மேடமும் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லவும் உஷா மேடம் அவங்க நல்லா ட்ரெயினில் போகும்போது எல்லாம் கூட போய் யஸ்வந்த்பூர் போய் அங்கேருந்து பிரமிடு வேலை போய் எல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு டூர் போன மாதிரி தான் போகிறோம். அங்கே உள்ள இயற்கை காட்சிகள், அங்கே உள்ள இடங்கள் பார்க்கும்போது எனது மனைவிக்கு வந்து இந்த ஒத்த தலைவலிப்பாங்க. அந்த ஒத்த தலைவலி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது ஒரு புது ரசனையா. ஏன்னா நான் என்ன ரெவன்யூல இருந்தாலே எனக்கு டைம் கிடைக்காது. சனி ஞாயிறு முதற்கொண்டு வேலை இருக்கும். ஏன் சனி ஞாயிறு முதற்கொண்டு வேலை இருக்கு, இன்னைக்கு நான் ஏன் வந்தோம்னா அதோட ஈடுபாடு தான். என்னை ஈடுபாடு என்னை கெட்டி இழுக்குது. அப்படிங்கும் போது வேலை என்னைக்குனாலும் பார்க்கலாம். வேலை வந்து என்னைக்குனாலும் பார்க்கலாம். அதுக்கு உடம்பு திடகாத்திரம் வேணும். அந்த திடகாத்திற்கு தான் இந்த தியானம். அந்த தியானத்தை தான் நாங்கள் பெங்களூர் போகும்போது எங்களோட ஃபேமிலி எல்லாமே போய் அது ஒரு நல்ல அந்த சொர்க்கம்னா என்ன, நம்ம இறந்த பிறகு மேலே போனால் சொர்க்கம் நரகம் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் அது இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம நடப்புல இருக்கும்போது அதை நம்ம சொர்க்கமாக மாற்றுறதும் நரகமாக மாற்றுறதும் நம்ம மனத்தான். அப்படிங்கும் போது அந்த இடம் எங்களுக்கு வந்து சொர்க்கமாக தெரிஞ்சது. அந்த பூங்கா, 3 வேளை சாப்பாடு, வேற என்னங்க வேணும், வேற ஒன்றும் இல்லை. போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே உள்ள தியானத்தை வந்து அந்த உள்ள போனாலே அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்ல பவர் எனர்ஜி கிடைச்சது. எனக்கு ஒய்ஃபுக்கு உண்டான ஒத்த தலைவலி வந்து தீர்ந்தது. ஆமா, ஒத்த தலைவலி இப்போ இல்லை. அவங்க வந்து டிஎன்பிசி கேட்டி கோச்சிங் கிளாஸ் போவாங்க. படிச்சதெல்லாம் மறக்குது அப்படிம்பாங்க. படிச்சதெல்லாம் மறக்குது அப்படின்னா திரும்ப படிக்கும் போது அந்த தியானம் பண்ணிட்டு, எந்த ஒரு செயலுமே தியானம் பண்ணிட்டு நம்ம படிச்சோம்னா அந்த செயல் வந்து 100க்கு 100 பெர்ஃபெக்டா நடக்குது. நான் மனப்பூர்வமா இது வந்து நான் சந்திச்சது. அதோட நான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கே இப்போ கொண்டு வரோம். சின்ன பிள்ளைகளே அவங்களே இப்போ என்ன பாடம் படிக்க போகிறேன், மேக்ஸ் நம்ம படித்தது தான் வரப்போகுது. நம்ம படித்தது தான் நமக்கு மேக்ஸ் வந்து அதாவது இன்வால்மெண்ட்டோட அந்த மேக்ஸை வந்து நம்ம லவ் பண்ணுற மாதிரி காதலிக்கிற மாதிரி எனக்கு படிக்கணும். அது இஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படித்தா எதுவுமே ஈஸி அப்படின்னு சொல்லி இப்போ என் 2 பொண்ணுகளும் 5th 6th அந்த ரேங்க்ல வந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களே இதை வந்து எங்கே போனாலும் அவங்க டான்ஸ் கற்றுக்கிறாங்க. டான்ஸ்லேயே அது மெமரி போகிற அடுத்த ஸ்டெப் இதுதான், இந்த ஸ்டெப் இதுதான் அப்படின்னு சொல்லி விழுப்புரம் வந்து நம்ம தர்ஷினி இசைப்பயிலகத்தில் பயின்று வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு விழுப்புரத்தில் என்ன பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. பாட்டு கிளாஸ், பாட்டு கிளாஸ் போவாங்க, டான்ஸ் கிளாஸ் போவாங்க. அதுக்கப்புறம் தியானம். ஞாயிற்றுக்கிழமை தியானம் 4 மணிக்கு குமாரி மேடம் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ போன வாரமே அதுக்கு முந்தின வாரம் சேஃப் கிளாஸ் வச்சோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் செப்டம்பர் 2019 செப்டம்பர்லேயே இந்த பிளானிங், இந்த சேஃப் கிளாஸுக்கு எப்படியாவது 10 பேர் வந்துட மாட்டாங்களா, 20 பேர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மேடம் சொல்லும்போது, மேடம் இந்த வீடு நிறைய நான் ஆள் இருக்கோம், நான் கூட்டு வரேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, எப்படி எனக்கு 20க்கு மேலே நினைக்க மேடம், இந்த வீடு உட்கார கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 48 பேர் 55 பேர்
ஏன்னா நான் அது எப்படி என்னன்னா வெளியில கசமுசான்னு செருப்பு போட்டிருப்பாங்க. அந்த வெளியில செருப்பு அதிகமாக போட்டிருந்தாங்க. அந்த செருப்பை நான் வரிசையாக அடுக்கணும். தியானத்திற்கு முன் செருப்பு கம்மி கிடந்தது, தியானத்திற்கு பின் செருப்பு ஒன்று போல் போட்டதுமே அந்த அட்டன்ஸை காணப்பாருங்க. எத்தனை இருக்காங்கன்னா 48 பேர் அட்ரஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 7 பேர் உள்ள இருந்திருக்காங்க. மேடம் இப்போ சொல்ல போய் 55 பேர் மிக சிறப்பாக நாங்கள் செஞ்சோம். அது மாதிரி அடுத்தடுத்த கிளாஸை நாங்கள் மாதம் மாதம் விழுப்புரத்தில் வைக்கணும்னு நான் பரிமாணத்தை கேட்டுக்கிறேன். ஓகே. ஆன்மீகம்னு நம்ம எதை நினைச்சிட்டு இருந்தோமோ அது ஆன்மீகம் அல்ல. உங்கள் உள்ளுக்குள்ளேயே பிரயாணம் செய்வது, கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் மூச்சு காற்றை கவனித்தல், அதன் வாயிலாக உங்கள் உள்ளுக்குள் செல்வதுதான் ஆன்மீகம் என்பதை கற்பித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த பழைய தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும், தியானமே செய்தால் சத்தியமே தெரிந்தால் விடுதலை கிடைத்தால் அதுதான் பெரும் வரம், பெரும் வரம், வரங்களை பெறலாமே. அதற்கு தியானம் செய்யலாமே, வரங்களை பெறலாமே. அதற்கு தியானம் செய்யலாமே, தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். சுவாசமே சத்குரு, சுவாசமே மார்க்கம், சுவாசமே பிராணம், சுவாசமே ஜீவன், ஜீவன் சுவாசத்திலே நிலைக்க வேண்டும் மனம், சுவாசத்திலே நிலைக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். ஆன்மவே நித்யம், ஆன்மவே சத்யம், நாமே ஆன்மா, நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றியே கிடைக்க வேண்டும். அதற்கு தியானம் செய்ய வேண்டும், வெற்றியே கிடைக்க வேண்டும். அதற்கு தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். பராபகாரம் நீ சுயபகாரம், பரமுபகாரம் நீ சுய உபகாரம், உபகாரம் செய்யலாமே, தியானம் கற்பிக்கலாமே, உபகாரம் செய்யலாமே, தியானம் கற்பிக்கலாமே, தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். வைத்தியனை மறந்து ஔடதம் துறந்து ஆன்மாவே கலந்தால் அதுதான் வைத்தியம், வைத்தியம் ஆன்மாவில் சேரலாமே, தியானம் செய்யலாமே,
பாவத்தை விலக்கிடுவோம், அசைவத்தை விடுத்துவிட்டு பாவத்தை விலக்கிடுவோம். அதற்கு தியானம் செய்திடுவோம், தினமும் தியானம் ஒன்றே செய்திடுவோம். பாவமே ரோகம், புண்ணியமே போகம், தானமே தர்மம், ஞானமே மோட்சம், மோட்சம் மோட்சமே கோருகின்றோம். அதற்கு தியானம் செய்கின்றோம், தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். தியானம் செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி. தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். தியானம் தியானம் தியானம். கண்களை திறவாமல் இன்னும் 5 நிமிடங்கள் நம் சுவாசத்துடனே இணைந்திருப்போம். சுவாசமே தான் நம் சத்குரு. சுவாசத்துடன் நம்ம இணைந்து இருக்கும் போது நம்முடைய இறைத்தன்மை, தெய்வீக நிலை நமக்கே புலப்படும். நாம் எவ்வளவு அருமையான கடவுள்மார்களாக இங்கு வாழ முடியும் அல்லவா? அதனால் தியானம்தான் சர்வரோக நிவாரணி, தியானம்தான் சர்வபோக காரணி, தியானம்தான் சர்வ ஞான பிரசாதினி. சர்வ ஞானத்தையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த தியானமானது எளிமையானது, எல்லோரும் செய்யக்கூடியது. ஒரு அகல் விளக்கே போன்றது. ஒரு இருட்டு அறையில் ஒரு அகல் விளக்கு, வெகு வெகு சாதாரணமான எளிமையான ஒரு அகல் விளக்கு இருந்தாலே போதும். அது எரியும் போது அந்த இருட்டறை முழுவதும் வெளிச்சமாகிவிடும். அந்த இருட்டெல்லாம் எங்கோ ஓடி சென்று அங்கு வெளிச்சம் பரவிவிடும். அதே போல்தான் இந்த தியானத்தை நாம் எடுத்துக்கொண்டு சென்று நாம் பதிய வைத்து, மனதுள் பதிய வைத்து தினமும் பயிற்சி செய்ய செய்ய அந்த அகல் விளக்கின் வெளிச்சமானது, அந்த தியானத்தின் வெளிச்சமானது, நம் ஆன்மாவின் பிரகாசமானது தினம் தினம் ஒளிர ஆரம்பிக்கும், மிளிர ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நாம் அனுபவபூர்வமாக நமது அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொண்டே வரலாம். தியானம் ஒன்றுதான் நமக்கு கிடைத்துள்ள அருமருந்து. நம் மனதில் அல்லது நம் உடலில் அல்லது நம் அருகில் இருக்கும் எல்லா சந்தேகங்களும், வியாதிகளும், தொந்தரவுகளும் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் தியானம்தான் பெரிய மருந்து. ஞானத்தின் திறவுகோல் தியானம்தான், வேறு எங்கும் இல்லை திறவுகோல். எங்கும் இல்லாத, எங்கெங்கோ அலைந்து சென்று எங்கும் இல்லாத கடவுளை நாம் தேடுகின்றோம். ஆனால் கடவுள் வேறெங்கும் இல்லை, நாம் தான் கடவுள், நாமே தான் கடவுள். நாம் கடவுள் என்றால் நம் முன்னால் இருக்கும் அல்லது பின்னால் இருக்கும், நம்மை சுற்றி இருக்கும் எல்லோருமே கடவுள்மார்கள் தான். இந்த பேருண்மை எல்லோரும் புரிந்து கொண்டால் இந்த உலகமே சந்தோஷமாக, அமைதிகரமாக, ஆனந்தகரமாக, ஆரோக்கியகரமாக வாழ முடியும். இந்த உலகத்தில் எல்லோரும் சித்தர்களாக, ஞானிகளாக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பவனி வரலாம். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, அது விரைவில் அதை நாம் எல்லோரும் இருந்து பார்க்கத்தான் போகிறோம்.
இப்பொழுது நாமே பார்க்கிறோம், நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பெரிய ஞானிகள். அவர்களுக்கு இந்த ஞான மார்க்கத்தை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே புகட்டிவிட வேண்டும். நம்முடைய கடமை அது. அவர்களுக்கு ஒருபோதும் அசைவ உணவை கொடுக்கவே கூடாது. அவர்கள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். அதே போல் மருந்து மாத்திரைகள் எதுவுமே அவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. தியான சக்தியினால் நம்மை நாமே குணமாக்கும் தன்மை, அந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்கின்றது. நமக்குள்ளேயே இருக்கும் டாக்டரை விட்டுவிட்டு எங்கெங்கோ அலைகிறோம். நாமே கடவுள் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெல்லாமோ தேடுகின்றோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்குள் இருக்கும் அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்வோமாக. நாம் எல்லோரும் மிக மிக மகத்தான ஆன்மாக்கள் என்பதை புரிந்து கொள்வோமாக. நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுவுக்கு கூட தெரிய வேண்டும், நம் மகத்தான ஆன்மாக்கள், மகத்தான பெரும் சக்தி வாய்ந்த கடவுள்கள் என்பதை நம் அணுக்கள் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தியானம் செய்ய வேண்டும். அவ்வளவு சக்தி நாம் ஈர்ப்போம் தியானத்தில். மனம் எப்பொழுது காலியாக அமைதியாக எண்ணமற்ற நிலையில் இருக்கின்றதோ அப்பொழுது அபாரமான அபரிமிதமான விஷ சக்தி நம் உடம்பிற்குள் பிரவேசிக்கும். அதை ஈர்க்கும் சக்தி நம்மிடமே இருக்கின்றது. அதை ஈர்த்துக் கொள்வோம். அந்த விஷ சக்தியை ஈர்க்கும் மார்க்கம் தான் இந்த தியானம் என்பது. அதனால் எல்லோரும் தியானம் செய்து நன்றாக பயனடைந்து நன்றாக இருப்போமாக. இப்பொழுது எல்லோரும் உங்கள் மூச்சுடனேயே ஒன்றியிருங்கள். கைகளை மெதுவாக எடுத்துவிட்டு கண்களை மெதுவாக திறந்து கொள்ளுங்கள். எல்லோரும் தியானத்திற்காக கரை ஒலி எழுப்புவோமாக. கையை உயர்த்தி எல்லோரும் தியானத்திற்காக கரை ஒலி எழுப்புவோமாக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்பொழுது தியானம் முடிந்ததும் பசி எடுத்துவிட்டது, உணவு தயாராக இருக்கின்றது. எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக சென்று அந்த உணவை அருந்துவோமாக. இந்த ஒரு உணவு கிடைத்து விட்டது. தியான சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த விஸ்வ சக்தி நமக்குள் இறங்கிவிட்டது. ஆனாலும் பசியார கொஞ்சம் உணவும் அருந்த வேண்டும் அல்லவா? அதற்காக எல்லோரும் சென்று அந்த சாப்பாடை எடுத்துங்க. மனோ வாங்க சார், வாங்க சார். ஒரு